நம்ம டாக்கீஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு சுவையான ஒரு பீனட் சாட், அதாவது பீனட் மசாலா எப்படி பண்ணுறது தான். இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா, பாயில்டு பீனட்ஸ் ஃபஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது ரா வேர்கடலை இருக்கும் இல்லையா, அதை வந்து ப்ரெஷர் குக் பண்ணிக்கோங்க. ஒரு 3-4 விசில் லோ ஃப்ளேமில் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இப்போ நான் செக் பண்ணுறது வந்து கரெக்டாக வெந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணேன். இது ரொம்ப வேக வச்சுட்டிங்கன்னா ப்ராப்ளம் மக்களே. அதனால் வந்து ஒரு மாதிரி வந்து ரொம்ப வேகாமையும் ரொம்ப வெந்தா மாதிரியும் இருக்கக்கூடாது. ஒரு மாதிரி ஒரு மிட் ஸ்டேஜில் தான் இருக்கணும் அது. அதுக்கப்புறமா அந்த தண்ணியை நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஒரு டீ அகப்பை எடுத்து நீங்கள் ஃபில்டர் பண்ணுங்கள். இது நீங்கள் ஃபில்டர் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி தண்ணி எல்லாத்தையும் எடுத்துடலாம். இப்போ நீங்கள் இதை வந்து ஒரு சைடில் ஒதுக்கி வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது உங்களுக்கு தேவையானது வந்து ஆஸ் யூஷுவல் ஒரு ஸ்டவ்வுக்கு மேலே வந்து ஒரு ஃப்ரைங் பேன் இல்லை இந்த மாதிரி ஒரு பாத்திரம், ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க மக்களுக்கு. உங்களுக்கு தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸ் மக்கள்லாம் 1 ஸ்பூனுக்கு மேலே ஊற்றிக்காதீங்க. இங்கே நான் வந்து 2 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். இப்போ அடுத்தது வந்து நம்ம யூஷுவல் ஸ்டஃப் தான். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெப்பர் வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்பூன் இல்லை வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா பெப்பர் போட்ட பிறகு நம்ம யூஷுவல் தமிழ் பாரம்பரிய உணவில் என்னென்ன சேர்ப்போமோ அது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. அதாவது என்னென்ன சேர்ப்பீங்க, சில்லி பவுடர் சேர்ப்பீங்க. சில்லி பவுடர் வந்து 1 ஸ்பூன் போடுங்க. அடுத்தது வந்து ஆஸ் யூஷுவல் மஞ்சப்பொடி போடுங்க. நம்மளுடைய எல்லா உணவுலையும் மஞ்சப்பொடி சேர்க்குற மாதிரி இதுலேயும் மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க, உடம்புக்கு நல்லது. இப்போ அடுத்தது முக்கியமான மேட்ரு ஒன்று, உப்பு. இது சேர்க்கலைன்னா நம்ம எதையுமே சாப்பிட முடியாது. ஆனாலும் இது உடம்புக்கு கெடுதல். தேவையான அளவு உப்பு 1 ஸ்பூன் போட்டுங்களேன், நல்லபடியாக வரும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? மிக்ஸ் வந்து நீங்கள் வந்து லோ ஃப்ளேமில் பண்ணுங்கள். ரொம்ப ஹை ஃப்ளேமில் இது வச்சிடாதீங்க, தீஞ்சிட போகுது. ஸோ அதனால் லோ ஃப்ளேமில் வச்ச பிறகு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா வந்து அடுத்தது வந்து இந்த சைடில் வந்து இந்த வேர்கடலை எல்லாம் ஒதுக்கி வச்சுக்கிட்டோம் பாருங்கள், அதை எடுத்து இதோட மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா வந்து போட்டு பெரட்டுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நீங்கள் போட்ட காரப்பொடி, உப்பு, மஞ்சப்பொடி எல்லாமே இதோட மிக்ஸ் ஆகும். ஒரு மினிமம் ஒரு 30 to 45 செகண்ட்ஸ் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருங்களேன். பண்ணிட்ட பிறகு நான் வந்து தனியாக வந்து வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறமா வந்து கொத்தமல்லி இது எல்லாத்தையும் நறுக்கி வச்சுருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/2 வெங்காயம் போட்டிருக்கேங்க. 1/2 வெங்காயம். இந்த வெங்காயத்தில் ஸ்பெஷாலிட்டி என்னென்னா வந்து நீங்கள் ரொம்ப பொடியாக நறுக்கணும், இல்லைனா வெங்காயம் வந்து டேஸ்ட்டை வந்து டாமினேட் பண்ணிடும். வேர்கடலை தான் இதில் வந்து மாஸ்டரு, அதனால் அவர் தான் டாமினேட் பண்ணணும். அடுத்தது ஒரு 1/2 தக்காளி, அவ்வளோதான் போட்டிருக்கேன். ஏன்னா தக்காளியும் வெங்காயம் நீங்கள் ரொம்ப எக்ஸஸாக போட்டிங்கன்னா தென் அது வந்து தக்காளி வெங்காயம் மசாலா மாதிரி ஆயிரும். அதனால் அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதை வந்து கம்மியாக போடணும். உங்களுக்கு தேவையான என்ன வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் கம்மியாக போட்டுக்கோங்க. ரா மேங்கோ போடலாம், குக்கும்பர் போடலாம், கேரட் போடலாம். நான் அதெல்லாம் போடல, என்கிட்ட வீட்டில் இல்லை. அடுத்தது வந்து ஆஸ் யூஷுவல் ஃப்ளேவரிங் ஐட்டம் நம்மளுடைய ஃபேவரட்டான கொத்தமல்லி. ஸோ இந்த கொத்தமல்லியை வந்து நீங்கள் நல்லா வந்து போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூப்பராக மிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுடைய பீனட் மசாலா கிட்டத்தட்ட தயார் தான். இது வந்து இன்னமும் லோ ஃப்ளேமில் தான் குக் ஆகிட்டுருக்கு. இதை நீங்கள் சூடாக சாப்பிட்டீங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இதை நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றதோ இல்லை ஆறின பிறகு சாப்பிட்றதோ அவ்வளோ அருமையாக இருக்காது. சூடாக சாப்பிட்டீங்கன்னா அருமையாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா சில வெங்காயம்லாம் பார்த்தீங்களா, வெங்காயத்தை நான் சரியாக வெட்டல, அதனால நான் அதை வெளியில் எடுத்து ஒரு சின்ன பீஸை களைய வேண்டியதாக போயிடுச்சு. ஏன்னா இதோட இது ஒட்டாது. அதுக்கப்புறமா வந்து முடிஞ்சு போச்சு மக்களே, நம்மள்ட்ட டிஷ் ஆல்மோஸ்ட் ரெடி தான். இதை நீங்கள் வந்து மத்தியானம் டீயோடு சாப்பிட்லாம். 4 மணிக்கு டீ சாப்பிட்ற மக்கள் இருக்கீங்க, ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு, பஜ்ஜி போண்டா இதெல்லாம் சாப்பிட்றத விட இதை வந்து பண்ணி சாப்பிடுங்க. கடைசியாக ஒரு ஐட்டமு மறந்துட்டேன், ஒரு 1/2 லெமன், அதாவது எலுமிச்சம்பழம். இதுதான் இதுக்கு ஃப்ளேவரிங் ஏஜென்ட்டு. இது வந்து சூப்பராக தூக்கலான ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். அதை தான் வந்து கடைசியாக நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ண பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க, இல்லைன்னா வந்து அங்கங்கே புளிக்கும். ஸோ கரெக்டாக வந்து த்ரூ அவுட் நீங்கள் வந்து இது பண்ண பிறகு உங்களுடைய பீனட் மசாலா ரெடியாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். டீயோடு சாப்பிடுங்க, காஃபியோடு சாப்பிடுங்க, கண்டதெல்லாம் சாப்பிடாதீங்க. நன்றி மக்களே, தேங்க்யூ.